அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேட்வே ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷனோட வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல் போயிட்டுருக்கு. அது என்னென்னா, டிஎன்ஏயூவில் அகாடமிக் 7.5% கோட்டாவுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. இது வந்து ரவுண்டு 3 அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ரவுண்டு 3 எப்போ, யாருக்கு, எவ்வளோ பேரை கூப்பிட்ருக்காங்க, என்ன கட் ஆஃப் வரைக்கும் இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேராக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அஃபீஷியல் வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்றது மேலே இருக்குது. டாப் மெனுவில் என்ன சொல்லியிருக்குன்னா, டிஎன்ஏயூ அகாடமிக் ஸ்ட்ரீம் 7.5% கோட்டா ரவுண்டு 3 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகணும். பிடிஎஃப் ஃபைல் ஒரு வெப்சைட்லேயே ஓப்பன் ஆகும். இங்கே தான் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், என்ன யாருக்குன்னு சொல்லிட்டு இருக்குது. சொல்லியிருக்கிறேன்னா, யூஜி அட்மிஷன் 2024 7.5% கோட்டா ரவுண்டு 3. இதில் அண்ணா ஆடிட்டோரியம் போகணும். டிஎன்ஐ கோயம்புத்தூருக்கு ஒரு ஸ்டார் மார்க் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். அது ஏன் கொடுத்துருக்கு, எதுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. 7.5%க்கு ஸ்டார் அப்படின்னு சொன்னாவே சிஓஆர்ஹெச்எம் அவங்க சர்டிஃபிகேட், அவங்க சைன் பண்ண சர்டிஃபிகேட்டை தான் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பொழுது கொடுக்கணும். ஓகேங்களா? சப்போஸ் அந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொன்னால் அது 7.5% கோட்டாவில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. அப்படிங்கிறத முக்கியமான தகவலை அதை தெரிஞ்சுக்குங்க. இதை பற்றின விஷயம் ஏற்கனவே நம்ம சேனலில் கூட போட்டிருக்கேன். சரி, என்றைக்கு வச்சு சொல்லியிருக்காங்கன்னா 22/7/2024 டைம் 2 மணிக்கு. இப்போ இதில் ஒருத்தவங்க எல்லோரும் போகணும். யார் வச்சு ஸ்டார்ட் ஆகுது? எம்பிசி கேட்டகரியில் ஃபஸ்ட்டு பர்சனாக 182.5 கட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் இந்த லாஸ்ட்டு பேஜ் போனீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் 6 பேஜ் இருக்குது. அவ்வளோ பேரை கூப்பிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதில் குறைஞ்சது ஒரு 200, 250 இல்லை 300 பேர் அந்த ரேஞ்சில் இருப்பாங்க. நான் டோட்டலாக கவுண்ட் பண்ணலை. பட் அது பர்சன்டேஜ் மார்க் வைஸ் பார்க்கும்பொழுது நம்பர் ஆஃப் பேஜஸ் அந்த ரேஞ்சு வரலாம். நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களோட 7.5% கோட்டா இருக்கிறவங்கலாம் இவங்க பேர் இதில் இருக்கா, என்ன டைம் கொடுத்துருக்கு, கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. உங்கள் மார்க்கும் கரெக்டாக இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. அது முக்கியம். ஓகேங்களா? சரி, இதில் கடைசியாக பார்த்தோம்னா பிசிஎம் 173.5. ஓகேங்களா? பிசிஎம் 173.5 வரைக்கும் விட்ருக்காங்க. எஸ்சிஏவுக்கு 176 கட் ஆஃபு எஸ்சிஏவுக்கு. அண்ட் அதுக்கு மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு 177.5 கட் ஆஃப் இருக்குது. எஸ்டிக்கும் அதே தான் 177.5. எஸ்சி பார்த்தோம்னா 177.5 அவங்களுக்கும். இதுக்கு மேலே வந்து எம்பிசி பிசி எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு முக்கியமான தகவல் ஷேர் பண்ணிக்கங்க. ஏன்னா ஒரு நாள் தான் டைம் இருக்குது நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு. நாளைக்கு மறந்துடாதீங்க. தேங்க்யூ. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி அப்டேட்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு.